அடி கங்காச்சியே அடி அளவாச்சி என்னாடி நான் பத்து நான் பத்த வச்ச பத்தல தேவடிய பத்த வச்சு பத்திச்சு பக்குன்னு அநியாயமா இருக்கும். மண்ணடி படி சப்பு சப்பு அதான் கார் வேலைக்கு போயிட்டு மகாராஜா கொண்டாடி இல்ல என்னடி 4 பேருக்கு கட்டு பாக்கலாம் இந்த பக்கம் கட்டு ஏன் கட்டு நீ பத்தினியா? ஆமா நான் உடுத்திக்கிற உடையை பார்த்தா தெரியலையா? பத்தினி நீ உடுத்திக்கிற உடையை பார்த்தாவே நீ தேவடியா மாதிரி தான் அடிச்சிடும் சாணி கையிலேயே போய் அந்த பக்கம். என்னாடி நான் பத்த வைத்த உடனே இந்த அடுப்பு எரிந்து கூழ் கொதித்து விட்டது அண்ணி. கூழ் கொதிச்சிருச்சு உங்களுடைய கையால என் மக்களுக்கு 7 பேருக்கு எடுத்து ஊத்தினா உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்காது. ஊத்தி விட்டுரு. ஆட ஏன் கையால புடிச்சா புண்ணியம் கிடைக்குமாமா? புண்ணியம் கிடைக்கும். போட்டு கூட உடச்சு விட்டு போயிருவியா? ஊத்தாலும் போட்டு உடச்சு விட்டு தலையில உடச்சு கொடுக்கணும். அடி மாசி மாதத்திலே மக்களுக்கு கட்டி தேவடியா நான் பத்த வச்ச பத்தல நீ பத்த வச்ச பத்திருச்சு கூடு கொதிச்சு உன் குழந்தைங்களுக்கும் மக்களுக்கு நான் ஊத்துணுமா? சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. மரியாதையே போயிடு. இவ்வளவு தூரம் பேசுறனே வெக்கம் கட்டு போய் நான் ஒன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்ல இப்படி வந்திருக்கிற எழுத்து வந்திருப்பேன். அவன் நாட்டுல கதெல்லாம் அடிச்சுட்டு சரி இங்க எழுத்து வந்திருக்கிற அவங்க அண்ணன் கிட்ட போய் படுத்து இந்த சொத்தெல்லாம் எழுதலாம் வந்திருக்கிறா இவன். எனக்கு உனக்கு போட மாட்டேன். சக்காலத்தி ஒண்ணு பேசுங்க. சோறும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. வந்த வழி விட்டு வராத வழியை பார்த்து ஓடி போயிருங்க. நீங்க இருந்தீங்க அடிப்படை செத்து போயிருவீங்க. அண்ணி என்ன
தவித்த வாய்க்கு ஒரு சொட்டு தண்ணியாவது கூட நீ தண்ணியா ரோட்ல போற நாய்க்கு கூட ஊத்துற தண்ணி உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் ஓடி போங்கடி போய் ஒரு கிணறோ ஒரு குட்டையோ ஒரு குளமோ இதெல்லாம் இல்ல அங்க போய் உளுந்து சாவுங்க எங்க தண்ணி கிடையாது